எவ்ரிவான் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்ன அப்படின்னா ரெஸ்யூம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மேண்டட்டரியாக வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஒரு கார்னரில் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து இது வந்து மாடலாக சும்மா நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட மாடல், அதாவது நம்ம ரெஸ்யூம் எங்கே வந்து போட்டுக்கணும். மேலே எங்கள் ட்ரீமி லைட்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக உங்களோட நேம். ஓகேவா? அது கீழே வந்து உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், அது கீழே வந்து உங்கள் அட்ரஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து அகாடமியா டீட்டெயில்ஸ்னு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் எங்கே படித்தோம், என்ன டிகிரி படித்தோம், எவ்வளோ பர்சன்டேஜ் அது வந்து போட்டுடணும். என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 12th ஸ்கூல் எங்கே படித்தோம், எவ்வளோ பர்சன்டேஜ், அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து வந்து 10th ஸ்கூல் நேம், அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், அப்புறம் எந்த இயரில் கம்ப்ளீட் பண்ணிங்க அதெல்லாம் போட்டுடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ். ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர், அதாவது காலேஜ் படிச்சிருந்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாமல் முன்னாடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து அந்த ப்ராஜெக்ட் நேம், அப்புறமேட்டுக்கு அந்த ப்ராஜெக்ட் டூரேஷன், ப்ராஜெக்டில் எத்தனை பேர் இருந்தாங்க, அதில் நீங்கள் என்ன ரோல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஐவி எங்கேயாச்சும் காலேஜில் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இப்போது அகாடமியா படிக்கிறது சம்மந்தமாக, படிக்கிறது ரிலேட்டாகவே வெளியில் வந்து பண்ணுவோம் இல்லையா, இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்பீச்சு இது மாதிரி ஏதாவது பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்னென்ன இதுவோ அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து சும்மா கொஞ்சம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை இன்டர்ன்ஷிப் ஏதாவது போயிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா ஸ்கில்ஸ், உங்களுக்கு ஏதாவது இப்போது எம்எஸ் எக்ஸல்ஸ், பவர் பாயிண்ட் இதெல்லாம் தெரியும்னா அது, அப்புறம் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ஏதாவது தெரியும் அப்படின்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ ஒர்க் இருக்குல்ல, இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா, இப்போ யூஎஸ் டிசைன் அது மாதிரி ஏதாவது தெரியும்னா அதில் ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அது கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அச்சீவ்மெண்ட்ஸில் இப்போது ஏதாவது வந்து அவார்டோ இல்லை ஏதாவது ப்ரைஸஸோ ஏதோ வந்து நீங்கள் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அப்படி இல்லாமல் வெளியில் எதுவும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அது இம்பார்ட்டண்ட்டுன்னு இல்லை, ஆனால் அதுவும் மென்ஷன் பண்ணால் கொஞ்சம் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து தான், டைம் மேனேஜ்மெண்ட், கம்யூனிகேஷன், அது மாதிரி சில இது இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஹாபீஸ் வந்து இது மாதிரி என்னென்ன ஹாபீஸ், ஃப்ரீ டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட நேம் ஃபுல்லாக எழுதிட்டு அதில் உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? நமக்கு ரெஸ்யூம்னா வந்து ஒரே ஒரு பேஜில் வந்து சிங்கிள் பேஜில் வரணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் ஃபோட்டோ, உங்கள் அட்ரஸ், உங்களோட இமெயில் அண்ட் மொபைல் நம்பர், அப்புறம் உங்கள் அகாடமி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இருக்கணும். இப்படி வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு பேஜில் சிங்கிளாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்டான இமெயில். அது மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஜாப் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்படி தான் வந்து ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணணும். அப்படி தெரியல அப்படின்னா ரெஸ்யூம் மாடல் இருக்குது. ஓகேவா? அது வந்து 50 rupees. ஓகேவா? உங்கள் மெயில் ஐடி வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு க்ரியேட் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயிலில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பி, அதாவது மெயில் ஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணணும் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.